வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் ஸ்டாட் லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் 8 வீடியோஸ் அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் நீங்கள் நோட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் sigma squared x, sigma squared y and sigma squared x minus y be the variance of xy and x minus y, then r of xy கேட்டிருக்காங்க. that is correlation coefficient கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா தான் இது. this is the answer. Second question, the sum of the squares of the rank difference of 9 pairs of values is 80. The correlation coefficient between them is. ஸோ ரேங்க்கு கார்லேஷன் வந்திருக்கு. ஸோ ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன தந்திருக்காங்க? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரேங்க் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் சிக்மா டி ஸ்கொயர் தந்திருக்காங்க. இட் இஸ் 80 அண்ட் n இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ தந்திருக்கிறத வச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் we get the result. தேர்ட் கொஷின் பாருங்கள். the line of regression of y on axis, it is a direct formula. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலாவும் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஃபார்முலாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ஜாமெட்ரிக் மீன் பிட்வீன் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஆன்சர் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். r is equal to plus or minus root of byx into bxyன்னு சொல்லும். இந்த ரூட் தான் வந்து ஜாமெட்ரிக் மீனை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னா byx bxy, இதோட ஜாமெட்ரிக் மீன் என்னென்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் டேஷ். 4 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் பார்க்கறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இங்கே வந்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இண்டிபெண்ட் ஆர் வேரியன்ஸ் இண்டிபெண்ட்டா, வேரியன்ஸ் எதை பேஸ் பண்ணி இண்டிபெண்ட், ஆரிஜின் பொறுத்தா ஸ்கேல் பொறுத்தா, அந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே கோ த்ரூ பண்ணுங்கள். Next question, the regression coefficient of x on y is 0.6. Then the regression coefficient of 3x plus y on 2y minus 3 is dash. So x on y தந்திருக்காங்க. Next 3x plus 5 on 2y minus 3 கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கேல் ஆஃப் ஆரிஜின் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். சம்க்கான சொல்யூஷன் பாருங்கள், இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்கேல் பேஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாக இருக்காது. அதனால் வந்து இங்கே வந்து ஸ்கேல், இங்கே 5 + 5 - 3லாம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸ் ஆன் ஒய் தந்திருக்காங்க, 3x + y on 2y - 3 தந்திருக்காங்க. ஸோ அதை வந்து uv அந்த ஃபார்மேட்க்கு சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். நோட் பண்ணிக்கோங்க. Next one, the regression coefficient of y on x is 4/5 and the regression coefficient of x on y is 9/5. Then the correlation coefficient கேட்டிருக்காங்க. இது மூணுக்குமே உள்ள ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். r is equal to plus or minus root of bxy into byx. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, the partial correlation r 12.3. So it is also a direct formula. Next question, இந்த பாயிண்ட் மட்டும் நான் நோட்ஸில் தரல. ஸோ மேபி 90% ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம நோட்ஸில் கவர் ஆகிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இந்த ஒரு கொஷின் மட்டும் நோட்ஸில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. The modulus value of the arithmetic mean of regression coefficient is not less than the modulus variance of the correlation coefficient r. So this one, இங்கே சென்டென்ஸில் இருக்கிறத நான் இப்படி தந்திருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம இந்த 7th பாயிண்டில் போட்டதை வச்சே நீங்கள் வந்து இதை வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட கொஷின்.
பட் இது ரேங்க் கார்லேஷனில் இருக்கிறதுனால நான் எதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் த 0 ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R12 is equal to 0.98, R13 is equal to 0.44, R23 is equal to 0.54. The multiple correlation coefficient treating first variable as dependent, second and third variable are independent, then dash. That is multiple correlation coefficient தான் கேட்குறாங்க. அதுக்குண்டான ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பாயிண்டில் ஒர்க் அவுட் பண்ணுற சம்ஸ் நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷனுக்காக இதை நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள். த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த டேட்டா தந்திருக்காங்க எக்ஸு ஒய்ஏ, இதுலேருந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிளாக 4 வேல்யூஸ் தந்திருக்கனால ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ கோவேரியன்ஸ்க்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்க்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதுக்கு உண்டான வேல்யூஸை இங்கே டேபிளில் சைடில் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். x minus x bar, x barனா 2.5, that is இந்த வேல்யூ summation by n, n வந்து இங்கே 4. அதே மாதிரி y barனா இதோட summation by 4, we get 7.5. xi minus x barனா 1 minus 2.5, 2 minus 2.5, அதான் இதுதான் வந்து xi, இது yன்னு வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபைனலாக வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணணும். we get this one. Next 12th one பாருங்கள். The coefficient of correlation between the two variables x and y is 0.6. Their covariance is 3.6 and variance of x is 4, then the variance of y is. So coefficient of correlation, that is r of xy தந்திருக்காங்க, it is 0.6. Covariance of xy is 3.6. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தந்துட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் வந்திருக்க நோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் 2 ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் திஸ் 2. த மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ், மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் பார் ஒய் பார் கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக போட்டால் ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன், இந்த 4 வேல்யூஸுமே வந்து இந்த கிவன் 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் வந்து ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3 and 4 சப்ஸ்டியூட் பண்ணால் சப்ஸ்டியூட் ஆகலை. ஸோ வி கோ டு நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, வி கோ டு 3. தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் திஸ் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால் செகண்ட் ஈக்குவேஷனையும் போட்டு பார்க்குறோம், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஃபோர்த் ஒன் செக் பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore ஆன்சர் இஸ் அந்த சி ஆப்ஷன் தான். 14th question. If the rank correlation coefficient between marks in 2 subjects for a group of students is 0.6, that is rank correlation 0.6. The sum of the squares of the difference in the rank is 66. Sigma d squared is 66. What is the number of students in the group? n வந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 15th question. 2 regression equations are this one. Then the correlation coefficient is. Regression equation தந்துட்டு correlation coefficient கேட்குறாங்க. இந்த சம் எப்படி போட போகிறோன்னா, ரேங்க் கார்லேஷனுக்கும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலா நம்மளுக்கு ஒன்று தெரியும். r is equal to plus or minus root of byx into bxyன்னு தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதனால் இது 2 ஈக்குவேஷன்லேருந்து byx அண்ட் bxy ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டியில் போகலாம். நெக்ஸ்ட்டு, for 3 mutual exclusive events E1, E2 and E3, probability of E1 union E2 union E3 is equal to dash. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா
இந்த the answer. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ், 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறப்ப n of s வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா n of s is equal to 2 power n. n is the number of time coin tossed. ஸோ நீங்கள் 3 டைம்ஸ்னால் 2 power 3 போடணும். ஃபார் டாஸிங் 2 காயின்ஸ்னால் 2 power 2 வரும். ஃபார் டாஸிங் 4 காயின்ஸ்னால் 2 power 4. Okay, next one, 18th. If 2 events A and B are positive probability, then dash. 4 ஆப்ஷன்லேருந்து இங்கே சூஸ் பண்ணுறது. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா both cannot be simultaneously mutually exclusive and mutually independent. ரெண்டுமே அட் அ டைமில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது. 19th one, a perfect die is thrown twice, then the probability of getting a sum 9 is dash. ஸோ 2 டைஸை த்ரோ பண்ணுறப்ப n of s வந்து 36 தெரியும், n of a வந்து 4, ஏன்னா வந்து சம் வந்து 9 வரணும். இந்த 4 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்றதுனால n of a is equal to 4. therefore probability of a வந்து n of a by n of sல போகணும். 20th one, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு இயர்லேயும் செகண்ட் கொஷின் அனதர் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. 2 cards are drawn from a pack of cards பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். The probability that it will be a diamond and heart. Second one, the probability that both are queen when the first card is not replaced is dash. So first one வந்து என்னென்னா டைமண்டாகவும் இருக்கணும், ஹார்ட்டாகவும் இருக்கணும், அண்ட் தந்திருக்காங்க. therefore probability of E is equal to n of E by n of s. டோட்டலாக வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். நம்ம 2 கார்டு எடுக்கிறோம் தோ. ஸோ n of s is equal to 52C2 வருது. n of Eனா டைமண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் டைமண்ட் கார்ட்ஸ் 13 இருக்கும். ஸோ 13C1 அதுலேருந்து 1 அண்ட் ஹார்ட்டாக இருக்கிறதுக்கு 13C1. அதை சிம்பிளிஃபை பண்ணால் we get this. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். The probability that both are queens when the first card is not replaced is. 2 கார்டு எடுக்கிறோம், ரெண்டுமே குவீனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கார்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணல, திருப்பி அந்த ஹோல் கவுண்டிங்கில் போடல. ஸோ அதுக்கான எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டலாக 52C1 டினாமினேட்டரில் மேலே வந்து 4 குவீன்ஸ் இருக்கும், 4C1. நெக்ஸ்ட்டு 52லேருந்து ஒரு கார்டு எடுத்துடுறோம், ரிமைனிங் 51லேருந்து ஒரு கார்டு எடுப்போம், 51C1 வரும். மேலே 4 குவீன்ஸ்லேருந்து ஒரு குவீன் எடுத்துட்டோம், ரிமைனிங் 3 குவீன்ஸ்லேருந்து 1 எடுக்கணும். ஸோ 3C1 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். உங்களுக்கு இந்த டைஸ் ப்ராப்ளம், இந்த கார்ட் ப்ராப்ளம்லாம் தெரியணுன்னா 11th 12th புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதில் கூட நீங்கள் போய் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா. Next 21th sum, a bag contains 10 black and 5 white balls. A ball is drawn at random. The probability that it is a white ball. ஸோ ஒரு பேக்கில் டோட்டலாக 10 + 5 15 பால்ஸ் இருக்குது. ஸோ n of s வந்து 15. அதுலேருந்து நம்ம ஒரு ஒயிட் பாலை எடுக்கிறோம். ஒயிட் பால் வந்து டோட்டலாக 5 இருக்குது, 5லேருந்து 1 எடுக்கிறோம். ஸோ 5C1 is equal to 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. probability na n of a by n of s அதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணு. நெக்ஸ்ட் பாருங்கள், லீப் இயர் பேஸ் பண்ணி a leap year is selected at random will contain 53 Sundays is. ஒரு லீப் இயருக்கு நம்மளுக்கு தெரியும் 366 டேஸு, அதில் வந்து 53 Sundays இருக்கிற மாதிரி என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அதுதான் கொஷினு. ஸோ 366 டேஸ் எப்படி எழுதலாம்னா 52 weeks + 2 days. 52 வீக்ஸில் 52 சண்டே வந்துடும். இந்த இன்னொரு சண்டே வந்து இந்த 2 டேஸில் தான் வரணும். அந்த 2 டேஸ் என்னென்ன காம்பினேஷனில் இருக்கலாம்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, அதே மாதிரி 7 டேஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதலாம். தஃபா இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7. இந்த n of s வந்து 7ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து 2 சண்டே வேணும். ஸோ சண்டே பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஒன்றும் இந்த லாஸ்ட் ஒன்லேயும் இருக்குது. சண்டே மண்டே காம்பினேஷனில் ஒன்று வரும், சாட்டர்டே அண்ட் சண்டே காம்பினேஷனில் வரும். therefore n of a is equal to 2. probability of a n of a by n of sல போடும். இதே மாதிரி லீப் இயரில் இன்னொரு சம் இருக்குது, அது பாருங்கள்.
The probability that a leap year selected at random will contain 53 Sundays or 53 Mondays. ஆரில் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அண்டுனா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. அண்டுனா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 53 சண்டே ஆர் 53 மண்டே. ஸோ சண்டே ஆர் மண்டேயில் கேட்குறாங்க. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of A சண்டே மட்டும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ப்ரீவியஸில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2/7. அதே மாதிரி மண்டே மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே எழுதலாம் 2 டைம்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு 2ல் தான் இருக்குது. ஸோ 2/7 வரும். சண்டே அண்ட் மண்டே அந்த காம்பினேஷனில் ஒரே ஒரு டே தான் இருக்குது, ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ 1/7 இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get this result. இந்த மாதிரி சம்ஸு 11th 12th புக்கிலலாம் இருக்கும். ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டைம் இருந்தால் அதையும் கூட போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் டவுட்டாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு 24th பாருங்கள். இஃப் S is equal to E1 E2 up to E4 and P is the probability function on S. If P of E1 is equal to 1/9, P of E2 is equal to 1/3, P of E3 is equal to 1/6, then P of E4 is equal to what? இதுதான் கொஷின். நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் இந்த எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 1 வரணும். அதனால் இந்த ஈக்குவேஷன் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1ல் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி we find the result. இதே மாடலில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. The sample space S contains of 4 sets A1 A2 up to A4. Then which of the following defines a probability space on S? எது வந்து probability space ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு P of A1, P of A2, P of A3, P of A4 அதுக்கு வந்து வேல்யூஸ் மாற்றி மாற்றி ஒரு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. அது எல்லாம் எது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு 1. அதே செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து -1/4 இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1 தான். ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ ராங். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வி கெட் 1. ஃபோர்த் ஒன் வந்து நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, 25 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ப்ராபபிலிட்டி சம்ஸை வந்து சாட்டர்டே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.